வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இயக்குனர்கள் பாரதி ராஜா பாக்யராஜ் நினைவு விழாவினை புறக்கணிக்கும் திரைப்பட எழுத்தாளர் சங்கம். தமிழக சினிமாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இது எங்களை மிகுந்த மரியாதையுடன் வாக்களித்து தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு உறுப்பினரும் கௌரவத்தை காப்பாற்ற நாங்கள் எடுக்கும் முடிவாக கருதுகிறோம். அதாவது பாக்யராஜ் இயக்குனர் பாரதி ராஜா மற்றும் பாக்யராஜுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம், இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் உள்ளிட்ட 4 சங்கங்கள் சார்பாக நடத்தப்பட்டுள்ள நினைவு விழாவை புறக்கணிப்பதாக தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம் அறிவித்திருக்கிறாங்க. இது தொடர்பாக சங்கத்தினுடைய சார்பில் சொல்லப்படுவது, பாரதி ராஜா மற்றும் பாக்யராஜா இருவருக்குமே உங்கள் சங்கம் உட்பட 5 அமைப்புகள் இணைந்து நடத்தவிருக்கும் விழா குறித்து தகவல் இருந்தோம். அதாவது 26/7/2026 அன்று இந்த விழாவில் எழுத்தாளர் சங்கமும் பங்கு பெறுவது தானே சரியானது, முறையானதும் இருக்கும் என்கிற எங்கள் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் நியாயமான உணர்வை தாய் சங்கத்தின் தலைவரான RK செல்வமணி அவர்கள் அழைத்து எங்களை தலைவர் சேரன் ஃபோனில் பேசினார். அதற்கு அவர் சொன்ன சமாதானம் ஏற்றுக்கொள்ளதா இல்லை. திரைத்துறையினர் முக்கியமான சங்கம் எழுத்தாளர் சங்கம்தான். எங்கள் சங்கமே அனைத்து சங்கங்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது என்பது அனைவருக்கும் அறிந்தது, மறக்க முடியாத ஒரு உண்மை. கடந்த 5 வருடங்களாக பாக்யராஜ் இந்த சங்கத்தில் தலைவராக இருந்தார். அவர் இருந்தபோதுதான் சங்கத்தின் மீது வெளிச்சம் விழுந்து திரையுலகம் கடந்த வெளியில் இருக்கும் மக்களுக்கு கதை எழுத்தாளர் பற்றி பேசும் வண்ணம் சிறப்பாக செயல்பட்டது. எதிர்பாராத அவருடைய திடீர் மறைவுக்கு சங்கத்தில் இப்போது தேர்தல் நடந்தது. எங்கள் உறுப்பினர்கள் சேரனை அதிக வாக்களித்து தலைவராக தேர்ந்தெடுத்தார். பட்டுக்கோட்டை பிரபாகர், சுந்தரா, சமுத்திரக்கனி, கவிஞர் சினேகர் என பலருமே புதிய பொறுப்புகள் வந்தோம். அடுத்த கட்டத்திற்கு சங்கம் உயர நிறைய நல்ல திட்டங்கள் முழு வேகத்தில் செயல்பட்டு வரும். எங்களுக்கு மன உளைச்சலையும் மிகுந்த வருத்தத்தையும் உண்டாகும் ஒரு சம்பந்தமான இந்த விழாவில் எங்கள் சங்கம் அறமற்ற முறையில் புறக்கணிக்கப்பட்டிருப்பது, நாங்களும் இந்த விழாவில் இணைந்து பங்கெடுக்க விரும்புகிறோம் என ராதிகா சரத்குமார், தமிழ்குமரன், ரத்னகுமார், சித்ரா லட்சுமன், நாசர் என்ற விழாவுடன் தொடர்பு கொண்ட இத்தனை பேரிடம் எங்கள் தலைவர்கள் சேரன் ஃபோனில் பேசினார். அத்தனை பேருமே எங்கள் உணர்வை மதித்து அதுவே சரியானது என்றும் பேசினாங்க. 5 அமைப்புகளும் எங்கள் ஆதங்கத்தையும் கோரிக்கையும் தெரிவித்து கடிதம் எழுத தயாரான நிலையில் நாங்கள் இருந்தபோது சித்ரா லட்சம் கடிதம் அனுப்ப வேண்டாம் என்று இணக்கமாக முடிவெடுத்து விடலாம் என்று நம்பிக்கை அளித்ததன் காரணமாக யாருக்கும் கடிதம் அனுப்பவிடலை. பத்திரிகையாளர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் சந்தித்த போது எங்கள் தலைவர்கள் RK செல்வமணி அவரிடம் இது குறித்து நேரில் பேசினோம். ஆனால் கடந்த ஒரு வாரமாக யாரிடமிருந்து எந்த தகவலும் இல்லாத சூழ்நிலையில் திடீரென நேற்று சித்ரா லட்சுமன் தலைவரை அறிவித்து ப்ரெஸ் மீட்டில் கலந்து கொள்ளுமாறு அழைத்தார். ஆனால் எங்கள் நிர்வாக உறுப்பினர்கள் அந்த அழைப்பை எந்த ஒரு முக்கியமும் இல்லை. விழாவில் நாம் அனைவருமே என்ன செய்ய போகிறோம், நாம் பங்களிப்பு கண்ண எதுவுமே தெரியாமல் கூட்டத்தில் ஒருவராக நாம் அமர்ந்து என்ன சொல்ல போகிறோம். நம் நோக்கம் ப்ரெஸ் மீட்டில் அமர்வதல்ல, விழாவில் பங்கெடுத்து சிறப்பிப்பது தான். அதற்குத்தானே அவர்கள் அழைத்து பேசியிருக்க வேண்டும். இப்போது வெறும் ப்ரெஸ் மீட்டிற்கு மட்டும் அழைப்பது அர்த்தமில்லை என்பதுதான் நாம் போக வேண்டிய என்று முடிவு செய்திருக்கிறாங்க. பெப்சியுடன் உள்ளடங்கிய இயக்குனர் சங்கத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும்போது எழுத்தாளர் சங்கத்துக்கு கொடுத்த பெப்சி மறுப்பது, அது ஏன் குழுவில் இருக்க அடுத்த 4 சங்கங்களும் கேட்கவில்லை என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. நேற்று இந்த விழா தொடர்பாக நிகழ்ந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருவர் எங்களுடைய குரலாக எழுத்தாளர் சங்கம்தான் சேர்க்கப்பட்ட என்று கேட்டு சரியான கேள்விக்கு நாங்கள் அழைத்தோம். அவர்களோடு வரவில்லை, அபாண்டமாக பழி போட்டு அப்பட்டான தவறான பதில் சொல்லப்படுவது எங்களை மேலும் காயப்படுத்து என்பது பதிவு செய்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.